किन शब्दों में विसर्ग का प्रयोग नहीं होता है எந்தெந்த வார்த்தைகளில் விசர்க அப்படிங்கிற அந்த எழுத்தை பயன்படுத்துவது இல்லை அப்படிங்கிற கேள்வி. தத்பவ ததா தேசி சப்தோங் மே விசர்க கா பிரயோக் நகி ஹோதா ஹை. தத்பவ அப்படின்னா என்னென்னா சமஸ்கிருதம் இல்லாத வார்த்தைகளும் மற்றும் ததா தேசி சப்தோங் அப்படின்னா உள்நாட்டு வார்த்தைகள் இந்த மாதிரி எழுதல வந்து விசர்க அப்படிங்கிற லெட்டரை வந்து நம்ம பயன்படுத்துறது இல்லை. விசர்க அப்படின்னா என்னென்னா இந்த அதக அப்படி அக அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த எழுத்தை தான் வந்து விசர்க லெட்டர் அப்படின்னு சொல்லுவோம், விசர்க எழுத்துன்னு சொல்லுவாங்க. அது எதெங்க யூஸ் பண்ண மாட்டாங்கன்னா தத்பவ ததா தேசி சப்தோங் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் வந்து நம்ம இதை பயன்படுத்துறது இல்லை. சமஸ்கிருத வார்த்தையில் யூஸ் பண்ணுவாங்க, சமஸ்கிருதம் இல்லாதது தான் தத்பவ அப்படிங்கிறது. வர்ண கிசே ககத்தேகங். வர்ண கிசே ககத்தேகங். வர்ணனா எழுத்து. எழுத்தை எப்படி அழைக்கிறோம், எப்படி நம்ம எழுத்துன்னு சொல்கிறோம் அப்படின்னா பாஷா மே பிரயுக்த மூல் துவனி அதவ உஸ்கா சிங்க கோ வர்ண ககத்தேகை. பாஷா மே அப்படின்னா ஒரு மொழியில் வந்து நம்ம பயன்படுத்துகிற பிரயுக்தனா பயன்படுத்துகிற முக்கியமான மூல், துவனி அப்படின்னா ஓசை சவுண்டு, அதவ மற்றும் உஸ்கே சின்கோ அப்படின்னா அதோட வடிவம், அந்த சவுண்டுக்கு வருது இல்லையா அதுக்கு ஒரு வடிவத்தை தரதுக்கு பேர் தான் வந்து எழுத்து அப்படின்னு சொல்லி அப்படின்னு அழைக்கிறோம். பாஷாமே பிரயுக்த மூல் துவனி அதவ உஸ்கே சின்கோ வர்ண ககத்தேகை. இதை வர்ணன்னா எழுத்துன்னு அர்த்தம். எழுத்து எப்படி அழைக்கிறோன்னா மொழியில் பயன்படுத்துகிற முக்கியமான சவுண்டு மற்றும் அதனுடைய வடிவத்தை வச்சு அதை நம்ம எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின். கதித் ய ததா லிக்கித் பாஷா கா மூல் ஆதார் கியாகை. அதாவது நம்ம கதித்னா என்னென்னா சொல்கிறது பேசுகிறது, லிக்கித்னா எழுதுறது. பேசுகிறது எழுதுறதுக்கும் வந்து முக்கியமான ஆதாரம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கதித் யா லிக்கித் பாஷாக்கா மூல் ஆதார் துவனி ஹை. துவனி அப்படின்னா என்னென்னா ஓசை சவுண்டு தான் வந்து எழுதுறதுக்கும் பேசுகிறதுக்கும் ஒரு முக்கியமான ஒரு ஆதாரமாக இருக்குது. தேங்க்யூ.